தேவனுடைய நாமம் மகிமுண்டாகும்படியாக இன்றைக்கும் பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி வருதுன்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவோம். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போடு சேரும்போது வருது, சினிமா பார்க்கும்போது வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல விஷயங்களை சொல்லலாம். அப்போ பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது வருது, நிற்க வேண்டிய இடம் தவறி நிற்கும்போது வருது, இப்படி சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். ஒவ்வொருத்தருடைய சிந்தைக்கு ஒவ்வொரு காரியம் தோன்றும். அது உண்மைதான். பாவம் பார்த்திங்கன்னா பல வழிகளில் வரும். ஆனால் பல வழிகளில் பாவம் வந்தாலும் கூட அதோட வேர் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு புற்றுநோய் வருது அப்படின்னா அதோட வேர் பார்த்திங்கன்னா அது அடித்தளம்னு ஒன்று இருக்கும். அதிலிருந்து தான் அது பரவிக்கிட்டே வரும். அப்போ அதுக்கு தான் அந்த புற்றுநோய்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட வேரையே அழிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அந்த வேரை அழிச்சாதான் திரும்ப அந்த மனுஷனை பாதிக்காது. அதுபோல தான் பாவம் வருவதற்கு பல வழிகள் இருந்தாலும் அதன் வேர் எங்கேருந்து உண்டாகுது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் வாழ்வது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அப்போ அந்த பாவத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா பாவம் உண்டாகிற அந்த இடம் எது, அந்த ஸ்தானம் எது, அதை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அப்போ அதை பார்த்துட்டோம்னா அதை சரி செஞ்சுட்டோம் அப்படின்னா அதை வேரோடு பிடுங்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். அப்போ இன்னைக்கு நம்ம அதை பார்க்கலாம். அப்போ ரோமர் 1:28 சொல்லுது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்போ தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் யாருக்கு பார்த்தீங்கன்னா தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க நமக்கு மனுஷராகிய நமக்கு மனதில்லாமல் போகுது. அநேக நேரங்களை பார்த்தீங்கன்னா நம்ம அதில் சரியானபடி இருக்கிறதில்ல. கொஞ்ச நேரம் மனதாக இருப்போம், ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம், 10 நிமிஷம் வேதம் வாசிப்போம், அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் யார்ட்டையா கத்தரை பற்றி பேசுவோம். கொஞ்ச நேரம் தான் கத்தரை அறியும் அறிவை பற்றி கொண்டு இருக்க நம்ம மனதாக இருப்போம். பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய காரியங்களை செய்வோம். அப்போ நம்முடைய காரியங்களை நம்ம தீவிரமாக செயல்படும் போது இந்த காரியத்தை நம்ம ஒதுக்கி வைக்கும்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் உண்டு. அப்போ அந்த 24 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் தூங்கலாம், சிலர் 6 மணி நேரம் தூங்கலாம், சிலர் 4 மணி நேரம் தான் தூங்குவோம். அந்த தூங்குகிற டைம் போக மீதி நேரம் முழுவதும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய வேலைகளில் தான் தீவிரமாக இருக்கிறோம். கத்தரை முதலாவது கனம் பண்ணுகிறோம். கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா ரசிக்கப்பட்டிருக்கேன், தேவனுக்கு பிரியமா வாழ்றேன்னு சொல்கிற நம்ம என்ன பண்ணுவோம்னா கர்த்தரை கனம் பண்ணுவோம். காலையில் எழும்புனதும் கர்த்தரை துதிச்சுட்டு அப்புறமா நம்முடைய வேலைகளை நம்ம பார்ப்போம். அப்போ கர்த்தரை துதிச்சுட்டு நம்முடைய வேலைகளை நம்ம பார்க்குறது சரியான காரியம் அப்படின்னா கூட அந்த 24 மணி நேரத்துக்கு அந்த அதிகாலை ஜெபம் மாத்திரம் போதாது. அந்த அதிகாலையில் கர்த்தரை சிந்திக்கிற சிந்தனை மாத்திரம் போதாது. அப்போ ஒரு மனுஷனால் பார்த்திங்கன்னா நிச்சயமாக அவனால் ஒரே சிந்தையில் மாத்திரம் இருக்க முடியாது. அவன் பல சிந்தைகள் இருக்கிறவன் தான் ஒரு மனுஷன். ஒரு வேலையை செய்தால் கூட நம்ம வேறு எதையோ கொஞ்சமாவது சிந்திப்போம். நம்மளோட சிந்தனைகள் பார்த்திங்கன்னா அது நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்காது, அது பல சைஸாக இருக்கும். இங்கே இருப்போம், வேறு எதையோ சிந்திப்போம். ஆனால் இந்த வேலையும் சரியாக தான் செஞ்சிட்ருப்போம். இந்த வேலையை என்னால் தவறாக செய்ய போதில்லை. சிலர் தான் சில நேரங்கள் ஏதாவது சிந்திச்சேன் தவறாக செஞ்சுட்டேன்பாங்க. கூடி மட்டும் பாருங்கள், மனுஷங்க இந்த வேலையும் செய்வாங்க, வேறு ஏதோ சிந்திப்பாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே பேசிக்கிட்டும் இருப்போம். அப்போ நமக்கு அப்படியாப்பட்ட ஒரு திறமை இருக்குது ஒரு மனுஷனுக்குள்ளாக. ஒரு காரியத்தில் செயல்படும் போது இன்னொரு காரியத்தை சிந்திப்பதோ பேசுவதோ அப்படியாப்பட்ட திறமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த திறமை ஏன் கர்த்தர் ஒரு மனுஷங்களை கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய புத்திக்கு எட்டின ஒரு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை நான் சொல்கிறேன். அப்போ எதுக்காக இந்த திறமையை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா ஒரு மனுஷன் எந்த வேலையை பார்த்தாலும் கர்த்தரை சிந்திக்கும் சிந்தனை, கர்த்தரை துதிக்கும் துதி அவனுடைய இதயத்திலிருந்து புறப்படணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் இதை கொடுத்தார். அவன் எந்த வேலையை பார்த்தாலும் அவன் என்னோடு கூட இருக்கணும். ஏன்னா அந்த பூமியில் மனுஷன் ஜீவன நாள்லாம் பாடுபட்டு வேலை பார்த்து தான் சாப்பிடணும். அதுதான் சரியான ஒன்று. கர்த்தர் அவனுக்கு அதை கொடுத்துருக்கிறார். ஆனாலும் இந்த வேலைகளை பார்க்கும்போதும் இவனுடைய ஆவி இவனுடைய ஆத்மா கர்த்தரோடு ஒண்டி இருக்கணும். கர்த்தரை அறிவினால் நிரம்பி இருக்கணும்.